ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா வித் பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 300 கிராம் கிட்ட உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தோலை கீறிட்டு நம்ம சேர்க்கும் போது வேக வச்சு உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி 4-5 விசில் கிட்ட நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது வேகட்டும். வேகிற கேப்பில் நம்ம வந்து பூரிக்கான மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். நான் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து கெட்டியமாக இருக்கணும், சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் நிறைய இழுக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சிடட்டும். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போகிறோம். இது வதங்கட்டும். நம்ம இது வதங்கும் போது நம்ம இதோட திக்னஸுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாவு நமக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போது வெங்காயம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் தேவையான அளவு நம்ம மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை வந்து மசிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்கு வந்து நம்ம மாவு திரட்ட போகிறோம். நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு திரட்டாமல் எண்ணெய் தடவி திரட்டினோன்னா நமக்கு அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு அந்த மாவு வந்து அடியில் தங்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவி நம்ம தேய்க்கிறோம். மாவு திரட்டுறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா பூரி நமக்கு நல்லா உப்பி வரும். நம்ம இதில் ரவை, சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், அதுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.